வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப சீக்கிரமாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ஜீரா ரைஸும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு பச்சை பட்டாணி வச்சு ஒரு குருமா. ஸோ இது ரெண்டும் வந்து நம்ம குயிக்காக ஒரு ½ அன் ஹவர்லவே செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜீரா ரைஸ்க்கு வந்து நம்ம செஞ்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட்டோம்னா அது ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அது ரெடி ஆகிற டயத்தில் நம்ம குருமா பண்ணிடலாம். இப்போ ஜீரா ரைஸ் வந்து ஈஸியாக குக்கர்லேயே பண்ணிடலாம். குக்கர் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். இங்கே பாதி நெய் பாதி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஜீரா ரைஸ்க்கு நம்ம என்னென்ன மசாலாலாம் சேர்க்கணுன்னு பார்க்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, இந்த ஜாதி பத்திரி கொஞ்சம், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு கருப்பு ஏலக்காய், 2 வந்து நார்மல் ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்றா சேர்த்து இது பொரிய விடணும். நெய் சூடாயிடுச்சு, இதில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் பொரிய ஆரம்பிக்கும் போது இது ஜீரா ரைஸ்ன்றதுனால சீரகம் நிறைய சேர்க்கணும். நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். சீரகம் வந்து நல்லா பொரியணும். இது கூடவே காரத்துக்காக நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 1 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதையும் இந்த நெய்லேயே சேர்த்து லேசாக வதக்கிக்க போகிறோம். இந்த மாதிரி நெய்யில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜீரா ரைஸ் செஞ்சிங்கன்னா அரிசியெல்லாம் நல்லா உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அரிசி உடையாத மாதிரி பார்த்து கவனமாக இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. இதை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே இது கரெக்டாக வந்து ரெடி ஆயிரும், நல்லா உதிரியாக வந்துடும். இப்போ இதை அந்த ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டு இதில் நம்ம வந்து குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ குருமா பண்ணுறதுக்கு நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் பொரிஞ்சதும் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல பெரிய வெங்காயத்தை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி 1-2 அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வந்து பாதி வதங்கியிருக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. நான் 2 தக்காளியை வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கணும். இப்போவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இது பாதி வதங்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கணும். இப்போ ரைஸ் வந்து 7 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி பாதி வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலா பொடி எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள். மிளகாய் தூள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா பச்சை மிளகாயோட காரமும் இருக்கும். அதனால உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி அளவு வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வதக்கிக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஃப்ரோசன் பட்டாணின்றதுனால நான் இப்படியே சேர்க்குறேன்.
நீங்கள் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்து இந்த பட்டாணி இந்த மசாலாவோட கொஞ்சம் வதங்கட்டும். இந்த பட்டாணியும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கியாச்சு ஒரு நிமிஷத்துக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்க போகிறேன். தயிர் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கிற தயிர் வேண்டாம், கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தயிர் வாங்கி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நான் வந்து 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 முந்திரி பருப்பை வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஊற வச்ச முந்திரி பருப்பை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சாச்சு, அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுமே வந்து கிரேவி நல்ல கெட்டியாகும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக இறக்குறதுக்கு ஒரு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் மட்டும் இருக்கட்டும். பாருங்கள் கிரேவி எவ்வளோ நல்லா கெட்டி ஆயிடுச்சுன்னு. இது நல்லா கொதிச்சிருச்சு, எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போக நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்துக்கு ஸ்டீம்லாம் போயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இதுலேயும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சூடாக இருக்கும்போதே சேர்த்துட்டு கவனமாக இதை அப்படியே பெரட்டி விட்டுடலாம். நம்ம நல்லா அந்த எண்ணெயில் வதக்குனதுனால, நெய்யில் வதக்குனதுனால பாருங்கள் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான லன்ச் மெனு ஜீரா ரைஸும் பச்சை பட்டாணி குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.